ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவித்தனா மீடியா. எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல், ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. நான் அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் வச்சுருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஹேர் கட் பண்ணால் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படியே இருக்கிற முடியை விட கட் பண்ணி விடுற முடி ரொம்ப நல்லா வளரும். அது உங்களுக்கு தெரியுமா? எப்படின்னு அந்த சீக்ரெட்டாக இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த டிப்ஸ் உங்களுக்கு புரியும். சரி, ஓகேங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல், ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். எனக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல்னே சொல்லலாம். நான் எப்பயும் பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரண்ட் ஹேர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பயுமே சைடு வாக் எடுப்போம் இல்லைங்களா? சென்டர் பார்ட்டிஷன் இல்லாமல் நான் சைட் பார்ட்டிஷன் எடுப்பேன் எப்பயுமே. அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கீழே தள்ளி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம எப்பயுமே ஒரே சைடு வாரிட்டு இருந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம முடி எடுக்கும்போது அந்த முடி நல்லா பஃப் மாதிரி தூக்கி வரும். அதுக்காக நான் கொஞ்சம் வகுடு சைடை தள்ளி எடுத்துகிட்டு அந்த நம்ம ஐப்ரோவோடைய மேலே கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த வில் மாதிரி வளையும் இல்லையா, அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கொஞ்சமாக வகுடு எடுத்துக்கோங்க. ஸ்பாட் எடுத்துகிட்டு அந்த முடியை வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு ரொம்ப டைட்டாக இறுக்கி சீப்பி வச்சு வராமல் மேலாப்பில் லேசாக வாரிட்டு அப்படியே லூஸ் விட்டுட்டு அந்த நுனியில் மட்டும் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபுல்லாக டைட் பண்ணால் நம்ம அது வேறு ஹேர் ஸ்டைல் ஆகிடும். இதில் வந்துட்டு அந்த நுனியில் மட்டும் நீங்கள் லைட்டாக சுற்றிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் அந்த இருக்கிற முடியை வந்துட்டு இப்படி நல்லா பஃப் மாதிரி இழுத்து விடுங்க. அது கீழே இப்படி வலிஞ்சு ஒரு மாதிரி சைடில் போகும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் முன்னாடி இந்த ஏர் நெத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களாம் அந்த ஹேர் ஸ்டைல் டைப் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஏர் நெத்தி ஃபுல்லாக மறைச்சி முன்னாடி முடி வலிச்சு வந்துட்டு இருக்கும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த இதை அப்படியே லைட்டாக சுற்றி அந்த பின்னாடி மட்டும் கிளிப்பு வைக்கிற இடத்த மட்டும் சுற்றி உள்ளே கொஞ்சோண்டு முடியை விளக்கி விட்டுட்டு உள்ளே கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இப்படி பண்ணும்போது கிளிப்பு வந்துட்டு உள்ளே முடிக்குள்ளே மறைஞ்சு அந்த உள்ளக்கு மேலே முடி வந்துட்டு அந்த கிளிப்பை மறைச்சி விட்டுரும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். கிளிப்பு உள்ளே வச்சு முடி மேலே வச்சு மூடி விட்டுறேன். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு கிளிப் இருக்காது, நார்மலாக முடி மட்டும் தான் சுற்றி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ஹேர் ஸ்டைலில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து லூஸாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டிப் என்னென்னு இன்றைக்கி பார்த்துக்கலாம். நம்மளுடைய முடி வந்துட்டு அப்படியே நீளமாக வளரணும்னு விட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வளராது. ஏன்னா ஸ்பிளிட்டன்ஸ் ஜாஸ்தி ஆக முடி அதுக்கப்புறம் வெடித்து வளராது. நீங்கள் நுனியில் இருக்கிற அந்த ஸ்பிளிட்டன்ஸ் முடியை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு அப்படி இல்லைனா 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த க்ரோத் இருக்கும், முடி கண்டிப்பாக வளரும். ஏன்னா அதுக்கப்புறம் புது முடி நல்லா லென்த்தாக அழகாக வளர ஆரம்பிக்கும். நம்ம முடி நீளமாக வேணும்னு சொல்லி கட் பண்ணாமல் விட்டோம்னா அந்த முடி வளரவே வளராது, அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இந்த சைடும் அதே மாதிரி நான் முடியை எடுத்துகிட்டு லைட்டாக சுற்றி அது நார்மலாகவே முடியை உள்பக்கமாக தூக்கிட்டு நான் உள்ள கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். அப்படி பண்ணிவிட்டு முடியை மேல் பக்கமாக தூக்கி விடுறேன். அப்படி பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிறது வந்துட்டு மறைஞ்சிட்டு ரொம்ப அழகாக கிளிப்பே வைக்காத மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முடியை ஃபுல்லாகவே சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டுட்டு நார்மலாக 3 கால் பின்னல் பின்னுறேன். ஆனால் அந்த காது பக்கம் இருக்கும் இல்லைங்களா, வந்து கழுத்து பக்கம், அந்த இடத்துல ரொம்ப லூஸ் விட்டு நல்ல அந்த இடத்துல பின்னலே போடாமல் பாதியிலேருந்து பின்னல் போடுறேன். இப்படி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்னோடய ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் செகண்ட் டிப் சொல்லியிருந்தேன், ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நீங்கள் என்னோட கருத்துப்படி நான் என்ன ஷாம்பு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்கிற ஷாம்பு எல்லாமே கெமிக்கல் ஷாம்பு தான். ஸோ இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தலைக்கு எது பிடிச்சிருக்கும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து போட்டுட்ருப்பீங்க, அது உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும், ஹேர் ஃபால் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அது கெமிக்கல் ஷாம்புவாக இருந்தாலுமே. ஆனால் அதை யூஸ் பண்ணுற மெத்தட் நிறைய இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் தண்ணி வச்சு அந்த ஷாம்பு ஃபஸ்ட்டு
ஒரு இது போட்டு டைலூட் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணி வச்சுட்டு கரைச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த ஷாம்பு திக்னஸ் ஃபுல்லாக போயிட்டு நல்லா அது கரைஞ்சிடும். அந்த ஷாம்பு எடுத்துகிட்டு உங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது வந்துட்டு டைரெக்டாக கெமிக்கல் வந்துட்டு நம்ம தலையில் படாது. அதுதான் என்னோடய டிப் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் முடியை வந்துட்டு கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் பின்னிட்டு நான் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம என்ன சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆளுங்க, அதுக்குள்ளரே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குட்டி ஹார்ட்டையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் இதோட சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாட்டா.